அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வின் சாந்தியும் கிருபையும் நிலவட்டுமாக. அல்-ஷேக் அப்துல்லா பின் ஸைத் இஸ்லாமிய கலாசார பேரவையின் அனுசரணையுடன் CWF கத்தார் ஏற்பாட்டில் இடம்பெறுகின்ற இந்த இஃப்தார் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கத்தார் வாழ் இலங்கை உறவுகள் அனைவரையும் இன்முகத்தோடு வருக வருக வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த இஃப்தார் நிகழ்வின் ஆரம்பத்தில் கிராத்தினை வழங்குவதற்காக அன்போடு அழைப்பது அயான் மற்றும் ஹமத் ஆகிய இரு சகோதரர்களையும் அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. I seek refuge from the outcast Shaitan. Bismillahirrahmanirrahim. In the name of Allah, the most gracious and the most merciful. Yasin, Yasin, wal Quran al-Hakim. By the Quran, rich in wisdom. Innaka lamina al-mursaleen. You, O Prophet, truly are one of the messengers. Ala siratin mustaqim. Upon the straight path. Tanzeel al-Aziz al-Rahim. This is a revelation from the Almighty, most merciful. Sadaqallahul Alim. Sadaqallahul Alim. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அல்-ஷேக் அப்துல்லா பின் ஸைத் இஸ்லாமிய கலாசார பேரவையின் அனுசரணையுடன் CWF கத்தார் ஏற்பாட்டில் இடம்பெறுகின்ற இந்த இஃப்தார் ஒன்று கூடல் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்றுக் கொண்டு நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது வரவேற்புரை. வரவேற்புரையினை வழங்குவதற்காக அன்போடு அழைப்பது அல்-ஷேக் அப்துல்லா பின் ஸைத் இஸ்லாமிய கலாசார பேரவையின் மார்க்க சொற்பொழிவாளர் அல்-ஷேக் ஃபாயிஸ் மதனி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Salatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin nabiyina Muhammadin wa alihi wasahbihi ajma'in. Amma ba'd. ஷேக் அப்துல்லா பின் ஸைத் இஸ்லாமிய கலாச்சார நிலையத்தின் ஏற்பாட்டில் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த இஃப்தார் நிகழ்வுக்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மிகவும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். உண்மையில் கூடுதலான சுமார் 650க்கும் மேற்பட்ட நபர்களை எதிர்பார்த்திருந்த இந்த மண்டபம் மழை காரணமாக அல்லது வேறு சில காரணங்களுக்காக வெறிச்சோடு இருப்பதை காணும்போது கவலையாக இருக்கின்றது. இருந்தாலும் அல்லாஹ்வின் ஏற்பாடு நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அந்த வகையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய நிலையத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய ஊழியர்களையும் அதனை பொறுப்படுத்தி செய்யக்கூடிய சமூக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் இந்த குழுவினர்களையும் பயன்பெற்று தற்போது நடக்கவிருக்கும் இந்த உரையிலிருந்து ஏதாவது நல்ல விடயங்களை கேட்டு நமது வாழ்வை மாற்றிக்கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருகவென மீண்டும் ஒரு முறை வரவேற்று அமர்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரையினை வழங்கி சென்ற அல்-ஷேக் ஃபாயிஸ் மதனி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரன்.
ஷேக் அப்துல்லா பின் ஜெயித் இஸ்லாமிய கலாச்சார பேரவையின் அனுசரணையுடன் CWF கத்தார் ஏற்பாட்டில் இடம்பெறுகின்ற இந்த இஃப்தார் ஒன்று கூடல் நிகழ்வில் இன்றைய தினம் பல்வேறுபட்ட அம்சங்கள் காத்திருக்கின்றன என்ற இந்த செய்தியினை இந்த நிகழ்வினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது சிறுவர்களின் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். அந்த வகையில் நபி மொழி இதனை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது அப்துல் ஹக்கீம் மற்றும் சாலிஹா ஆகிய இரு சிறுவர்களையும் அழைக்கின்றேன். Hello. السلام عليكم. قال النبي صلى الله عليه وسلم الدين نصيحة. The Prophet Muhammad sallallahu alaihi wasallam said the religion is sincere advice. قال النبي صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة. Prophet Muhammad sallallahu alaihi wasallam said the dua is essence of worship. قال النبي صلى الله عليه وسلم الحياء شعبة من الإيمان. The Prophet Muhammad sallallahu alaihi wasallam said the modesty is part of Iman. قال النبي صلى الله عليه وسلم المال من أحب. Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, in the resurrection day, the person will be with who he loves. قال النبي صلى الله عليه وسلم القرآن حجة لك أو عليك. Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, the Quran will either be evidence for you or against you. قال النبي صلى الله عليه وسلم الطهور شطر الإيمان. The Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, purity is half of Iman. Thank you. நபி மொழியை வழங்கிச் சென்ற இரண்டு சிறுவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஷேக் அப்துல்லா பின் ஜெயித் இஸ்லாமிய கலாச்சார பேரவையின் அனுசரணையுடன் CWF கத்தார் ஏற்பாட்டில் இடம்பெறுகின்ற இஃப்தார் நிகழ்வில் இன்றைய தினம் தற்பொழுது சிறுவர்களின் இஸ்லாமிய கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது போன்று இன்னும் பல்வேறுபட்ட அம்சங்கள் காத்திருக்கின்றன. கேள்வி பதில் நிகழ்வும் இடம்பெறவிருக்கின்றன. கேள்வி பதில், அதாவது சரியான பதிலை வழங்கக்கூடிய வெற்றியாளருக்கு மிக பெருமதியான பரிசில்களும் வழங்கப்படவிருக்கின்றன என்ற அந்த மகிழ்ச்சிகரமான செய்தியையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கின்றோம். நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது திருமறை வசனம். வழங்குவதற்காக ஃபாத்திமா என்ற சிறுமியை அழைக்கின்றேன்.
அழகிய பிரார்த்தனையை வழங்கி சென்ற சிறுமிக்கு ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். நிகழ்வில் அடுத்து இடம்பெறவிருப்பது ஒரு அழகிய சொற்பொழிவு. இதனை வழங்குவதற்காக ஹமத் என்ற சிறுவனை அழைக்கின்றேன். Assalamualaikum everyone. My name is Hamad Akram and today I want to talk to you about a very special month, Ramadan. Ramadan is a very special month for Muslims. It is the 9th month of the Islamic calendar and a very important time for Muslims. During this month, we fast, meaning we don't eat or drink anything from dawn to sunset. Ramadan is not just about staying hungry. It's about getting closer to Allah, being more patient, and being kind to others. Before fasting starts, to eat what we call suhoor. It usually starts with dates and water, just like Prophet Sallallahu Alaihi Wasallam did. Time together with family and friends and enjoy food together. Ramadan is also a time when Muslims read more Quran and pray more. Muslims believe that this was a need for the poor. This helps us with thankful. It's time to gather with family and friends and enjoy a delicious meal together. I hope everyone has a blessed Ramadan. Assalamu alaikum. இந்த அழகிய சொற்பொழிவை வழங்கி சென்ற சிறுவனுக்கு ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். அஷேக் அப்துல்லா பின் ஜெயித் இஸ்லாமிய கலாசார பேரவையின் அனுசரணையுடன் CWF கத்தார் ஏற்பாட்டில் இடம்பெறுகின்ற இந்த இஃப்தார் நிகழ்வில் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோட்பவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோட்பவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. இந்த நபிமொழியினை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொண்டு நிகழ்வின் அடுத்த அம்சத்துக்குள் நுழைகின்றோம். அடுத்து இடம்பெறவிருப்பது அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்கள். வழங்குவதற்காக அன்போடு அழைப்பது சஃபா. العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العليم اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوقيت القوي المتين الولي الحميد المحسن المبدي المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الأحد الصمد القادر المقتدم المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي المتعالي البر التواب المنتقم الغفور الرؤوف المالك الملك ذو الجلال
الآل والإكرام المؤسف الجامع الغني المغني الماني الضار النافي النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور. அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களை இந்த நேரத்திலே வழங்கி சென்ற சிறுமிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஷேக் அப்துல்லா பின் ஸைத் இஸ்லாமிய கலாசார பேரவையின் அனுசரணையுடன் சிடபிள்யூஎஃப் கத்தார் ஏற்பாட்டில் இடம்பெறுகின்ற இஃப்தார் நிகழ்வின் அடுத்த அம்சமாக அழகிய பிரார்த்தனை வழங்குவதற்காக ஜயான் என்ற சிறுவனை அழைக்கின்றேன். والله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. பிரார்த்தனை வழங்கி சென்ற ஜயான் என்ற சிறுவனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்றைய தினம் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை உங்களோடு நாங்கள் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த இஃப்தார் நிகழ்வுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மற்ற எந்த வணக்கத்தை விடவும் நோன்புக்கு கூடுதல் கூலியை அல்லாஹ் வழங்குகின்றார். மற்ற எந்த வணக்கத்தை விடவும் நோன்புக்கு கூடுதல் கூலியை அல்லாஹ் வழங்குகின்றார். இது நோன்புக்கு உள்ள தனிச்சிறப்பாகும். ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் 10 முதல் 700 மடங்கு வரை கூலி வழங்கப்படுகிறது. ஆனால் நோன்பு எனக்கே உரியது, எனவே அதற்கு நானே கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூறினார்கள். இந்த நபிமொழியினை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொண்டு நிகழ்வின் அடுத்த அம்சத்திற்குள் நுழைகின்றோம். அடுத்து சிடபிள்யூஎஃப் அமைப்பு பற்றிய அறிமுகம். இந்த அறிமுகத்தினை வழங்குவதற்காக சிடபிள்யூஎஃப் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஃபெடரேஷன் இந்த அமைப்பினுடைய தலைவர் சகோதரர் அக்ரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் ரமலான் மாதத்தில் 9ஆம் நோம்பில் இங்கு வருகிறந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஏற்பாட்டு குழு சார்பாக வரவேற்றிருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். விசேஷமாக இன்றைய தினம் எதிர்பார்த்த இன்னும் சகோதரர் இன்ஷா அல்லாஹ் வந்து கொண்டிருக்கிற நிறைய சகோதரர்கள் வருவார்கள் இந்த இடத்துக்கு. இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை இன்று ஏற்பாடு செய்து வந்திருக்கும் அஷேக் அப்துல்லா பின் ஸைத் அல் முஹம்மத் இஸ்லாமிய கலாச்சார நிலையம் இதனை ஏற்பாடு செய்து சிடபிள்யூஎஃப் கத்தார் அமைப்பு. சம்பந்தமாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளல. குறிப்பாக இந்த நேரத்தில் சில விஷயங்களை மட்டும் நான் சமரைஸ் பண்ணிக்குவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த அமைப்பு தொடங்கப்பட்டதிலிருந்து 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரையில பலதரப்பட்ட சேவைகளை நாங்கள் செய்து வருகின்றோம். நீங்கள் அனைவரும் அறிந்த விடயங்கள். கட்டார்வால் இலங்கை சகோதரர்களுக்கு எங்களால் முடியுமான சேவைகள், விசேஷமாக இங்கு வரக்கூடிய சகோதரர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் தேடக்கூடிய சகோதரர்கள் இங்கு வந்த புதுச்சியில் கத்தாருடைய சட்ட திட்டங்கள் எவ்வாறு வேலைகளை தேர்ந்தது சம்பந்தமாக எமது வாட்ஸ்அப் குழுமத்தின் ஊடாக அவர்களை நாங்கள் அவேர்னஸ் புறங்களை தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். அதில் அதிகமான சகோதரர்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்றிருக்கின்றார்கள். சிடபிள்யூஎஃப் கத்தார் வாட்ஸ்அப் குழுமங்களில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். அதில் நிறைய தொழில் வாய்ப்புகள் மற்றும் இங்குள்ள முக்கியமான செய்திகளை அவேர்னஸ் ப்ரோக்ராம்களை நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம். அது மாத்திரமல்லாது கத்தாரில் இங்கே கூடுதலாக உள்ள பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆட்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு வாங்கிருக்கும் போது அவர்களுக்கு எங்களால் முடியுமான ஆலோசனை சேவைகளை வழங்குவதற்கு ஒரு ஆலோசனை சேவைகளையும் அதை வழங்கி வருகின்றோம். மேலும்
விசேஷமாக ஜனாசாக்கள் ஏற்படும் போது அவற்றை ஆரம்பம் முதல் இறுதி வரை அதை ஹேண்டில் பண்ணுறது, இன்ஃபார்ம் பண்ணுறதுல இருந்து ஜனாசாவுக்குரிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸை செய்து அதுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதுக்கு தொடர்புடைய எம்பசியோ கத்தார் உள்ள நிறுவனங்களோட தொடர்பு கொண்டு அவற்றை கடைசி வரை எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து வருகின்றோம். அதே நேரம் இலவசமாக மெடிக்கல் கேம்ப்களை நடத்தி வருகின்றோம். ஒவ்வொரு வருஷமும் கடந்த 2 கூட ஃபோக்கஸ் மெடிக்கல் சென்டர் சேர்ந்து மெடிக்கல் கேம்ப் ஒன்று நடத்தியதில் 1200 பேருக்கு மேற்பட்ட சாதகர்கள் அதில் நன்மையடைந்தார்கள். இதுபோது வருடாந்த பிளட் டொனேஷன் கேம்பெயின் மற்றும் ட்ரை ஃபுட் டொனேஷன் இவ்வாறு பல நிகழ்ச்சிகளை சிலிமி ஆஃப் கத்தார் நிறுவனம் செய்து வருகின்றது. மேலும் இவரது சேவைகளை இன்ஷா அல்லாஹ் எமது சமூக வலைத்தளங்களோட அவங்களுக்கு பெற்று பார்த்துக் கொள்ள முடியும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்த சந்தர்ப்பத்தில் CWF பற்றிய அறிமுகத்தினை வழங்கி சென்ற CWF அமைப்பினுடைய தலைவர் சகோதரர் அக்ரம் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஷேக் அப்துல்லா பின் ஜெயித் இஸ்லாமிய கலாசார பேரவையின் அனுசரணையுடன் CWF கத்தார் ஏற்பாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அழகிய தருணத்தில் அடுத்து ஒரு சிறுமியின் உரை வழங்குவதற்காக சஃபியா என்ற சிறுமியை அழைக்கின்றேன். Assalamu alaikum. What presented here? Today I am going to tell a speech about Ramadan. All about Ramadan. Ramadan is a holy day celebrated by Muslims. Ramadan lasts for 1 month. During this month, people fast from the sunrise to the sunset. In this Ramadan, we give charity to the people, food, money, toys, and clothes, and other all things. In this Ramadan, Shaitan is chained, and the doors of Jannah is open. Jazakumullah. இந்த அழகிய உரையினை வழங்கி சென்ற சிறுமிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்து கசீதா ஒன்றினை வழங்குவதற்காக ஜம்ஹரியா ஜுஹைரா ஆகிய 2 சிறுமிகளையும் அழைக்கின்றேன். وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل يوم سلام هي حتى مطلع الفجر. இந்த அழகிய பிரார்த்தனை வழங்கி சென்ற சிறுமிகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஷேக் அப்துல்லா பின் ஜெயித் இஸ்லாமிய கலாசார பேரவையின் அனுசரணையுடன் CWF கத்தார் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இஃப்தார் நிகழ்வில் இன்னும் பல்வேறுபட்ட அம்சங்கள் காத்திருக்கின்றன. யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த நபிமொழியினை இந்த நேரத்திலே நினைவுபடுத்திக் கொண்டு நிகழ்வின் அடுத்த அம்சத்துக்குள் நுழைகின்றோம்.
அடுத்த நிகழ்வாக இடம்பெறவிருப்பது மார்க்க சொற்பொழிவு. இந்த மார்க்க சொற்பொழிவினை வழங்குவதற்காக அன்போடு அழைப்பது அஷேக் அப்துல்லா பின் ஜெயித் இஸ்லாமிய கலாசார பேரவையின் மார்க்க சொற்பொழிவாளர் அஷேக் ஜியானுத்தீன் மதனி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்கும் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலாவுடைய அருளும் அவனுடைய ரஹ்மத்தும் அதிகமாக அருளப்பெறுகின்ற அருள் பொருந்திய ஒரு முபாரக்கான நேரத்திலே நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தாலா நம் எல்லோருடையவும் அமல்களை அங்கீகரித்து அதற்கு நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொண்ட நல்லவர்களோடு சேர்த்தருவானாக என்ற துஆவோடு பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா மனிதர்களை அவன் பக்கம் அழைக்கின்ற அழைப்பு, அல்லாஹுவோடு உள்ள உறவை, அல்லாஹுவோடு உள்ள தொடர்பை ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி, அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹு தாலா பல்வேறு இபாதத்துகளை, வணக்க முறைகளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த இபாதத்துகள் வணக்க முறைகள்ல ஆக முக்கியமான அமல்கள்ல இபாதத்துகள் உள்ள ஒன்று தான் நோன்பு. அதெல்லாம் நாங்க நோன்பு. இந்த நோம்பின் ஊடாக அல்லாஹு தாலா எங்களுக்கு பெரியோரு எங்களை குடம் போடுகின்ற ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதனை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க. எல்லாருக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க எல்லாரும் என்ன செய்வீங்க, தக்வா உள்ள நல்ல மனிதர்களாக மாறலாம் என்ற மெசேஜ். இதுக்கு தான் நோம்பு பிடிக்கணும் நான் சொல்றேன், இதுக்கு தான் நீங்க நோம்பு பிடிக்கணும், முந்தைய ஆட்கள் இதுக்கு தான் நோம்பு பிடிச்சாங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. இங்க இந்த தக்வா உள்ள மனிதர்கள் என்று சொல்கின்றவர்கள் தான் மனிதர்கள்ல நல்லவர். அல்லாஹ் தஆலா உலகத்தில் செய்ய பார்க்கிற வேலை என்றால், செய்யோடு அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிற மனுஷர்கள்ட்ட என்னன்னு சொன்னால், மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கணும். மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கணும், ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி. எனவே நல்லவர்கள் நிறைந்திருந்தால், நல்லவர்கள் நல்லவைகள் அதிகரிக்கின்ற பொழுது, நல்லவர்கள் நிறையும் பொழுது நல்லவைகள் கூடும். நல்லது கூடினா உலகத்தில் என்ன செய்யும், ஒட்டுவாக நன்மைகள் நன்மைகள் நிறைகின்ற பொழுது எல்லோருக்கும் என்ன செய்யும், நல்ல சந்தோஷமா வாழும். இந்த உலகத்துல மனுஷன் வாழ்ற வாழ்க்கைக்கான நோக்கம், வாழ்க்கையில தேவை அல்லாஹ் சொல்றான். மனுஷனுக்கு மூலம் வேணும் என்ன தெரியுமா, எங்க எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை என்ன, சில நேரம் பேச தெரியும். பேசுறது ஆட்களோட பேசுறது, மாப்பிள்ளைக்கு பொம்பளை பேச தெரியா, பொம்பளைக்கு மாப்பிள்ளை பேச தெரியா, பிள்ளைக்கு உங்களோட பேச தெரியா, வாப்போட பேச தெரியா, வாப்பா அம்மாவுக்கு பிள்ளையோட பேச தெரியும். இதுல எல்லாம் பழுதுபட்டு கொடுறோம் நாங்க எல்லாரும், பிழையாகி கொடுறோம் நாங்க எல்லாரும். இந்த பிழைய இந்த அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றாங்க, வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மனிதர்களுக்கு நீங்க எப்பொழுதும் என்ன செய்யுங்க, அவர்களோடு அவ மனிதர்களோடு பேசுகின்ற பொழுது எப்பொழுது மனிதர்களுக்கு நல்லதை சொல்லுங்க, நல்லதையே பேசுங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டு. என்ன சொல்றான்னு சொன்னால், நல்லவர்களாக இருங்க என்று சொல்ற ஒரு மெசேஜ் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டு. எனவே மனிதர்கள் எப்பொழுதும் நல்ல மனிதர்கள் இருக்கின்ற, நல்லவர்களாக இருக்கின்ற பொழுதெல்லாம் அதனுடைய லாபம், அதனுடைய பிரதிபலன், அதனுடைய அடுத்தடுத்த இடங்களில் நடக்கின்ற நடவடிக்கை எல்லாமே நல்லதாக இருக்கு. அந்த நல்லவைகளை பெற்றுக் கொள்வதற்கான மனிதர்களை பண்படுத்துகின்ற, புடம் போடுகின்ற ஒரு காலம் தான் இந்த ரமதான். நாளைக்கு ஒரு சின்ன பிள்ளையை சொல்லிட்டு போய் ஒரு ஹதீஸ் சொன்னாரு, மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. صلى الله عليه وسلم.
நாங்க பசியில இருக்கணும் அல்லாஹ்க்கு தேவையில்லை. அல்லாஹ் சொல்ற மௌலானா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாங்க பசியில இருக்கணும் அல்லாஹ்வுக்கு தேவை இல்லை. ஏன் நீங்க இருக்கணும் என்றால் ஒரு சூறுன்றது பொய், பொய் பேசுறது, பொய்யோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், மடமையோடு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், அமல பிஹி, இந்த விவகாரத்தோடு அமல் செய்து பொய்யாக பேசுறது, பொய்யான காரியங்களில் ஈடுபடும், மடத்தனமான நடந்து கொள்வது, மடத்தனமான காரியங்களில் ஈடுபடுவது, இது ஒரு மோமினுக்கு தேவையில்லாத விஷயம். எனவே ஒரு மோமின், ஒரு முஸ்லிம் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். விலகுவதற்கான பயிற்சியை நோன்பு தருகிறது. என்ன பசியில் இருந்த கொஞ்சம் யோசனை வரல. பசி பசி வந்தால் என்ன செய்யும்? தூக்கம் சிலருக்கு போகாது. பசி இருந்தா நல்லா தின்னதான் தூக்கம் போகும். பசியில இருக்க சிலர் பசியில இருக்கின்ற பொழுது சிந்தனை கிளறப்படும். யோசனை என்ன செய்யும்? கொஞ்சம் பெருசாகும், வேற வேற யோசனைகள் வரும். எனவே அல்லாஹ் தஆலா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்க்கு தேவையில்லை நீங்க பசிலைக்கணும். அல்லாஹ்க்கு நீங்க பசிலைக்கணும் தேவையில்லை. ஆனா உங்களை பண்பாடு உள்ளவர்களாக மாற்றணும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா நாடுகிறான் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அழகாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாங்க ஒரு இறுக்கமான டைம் இருக்கிறோம். இந்த டைம்ல நான் சொல்ல வர ஒரே ஒரு மெசேஜ் என்ன சொன்னால், நாங்கள் எப்பொழுதுமே நல்லதை பேசுகின்ற நன்மக்களாக எங்களுக்கு மாறேறும் என்றால், ஜோக் பேசுறது பாவம் இல்லை, ஜோக் பேசுவது. ஆனா பாவமான பொய்யான பிழையான இன்னொருத்தர பைட்டுக்கு எடுத்து வச்சுக்கொண்டு பேசுறது கூடாது. இன்னொருத்தர மனித மனசை புண்படுத்துற பேச்சுகள் கூடாது. இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டு அதே தான். ஆனா என்ன செய்யுது? ஜோக்க பேசி ரெண்டு பேரும் ஜோக் பேசுறது, இன்னொருத்தர் சிரிக்கிறது, ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப இந்த இடத்துல அந்த நிகழ்வை, அந்த நிகழ்ச்சியை, அந்த இடத்துல ஒரு பேசுற பேச்சு ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேசிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு மனிதனை புண்படுத்த இருக்கக்கூடாது, இன்னொரு மனிதனுக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது, ஒரு மஜ்லிஸ்ல பலருக்கு சங்கடங்கள் கொண்டு வரப்படாது, இன்னொரு மனிதன் யாருடைய உள்ளத்துல ஒரு பார்வையில கூட ஒரு சிக்கல் வந்துடாத அளவுக்கு என்ன செய்யணும் அந்த பேச்சு. எனவே மல்லமேதா போல சூரிய அல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் சொல்றாங்க லஅல்லக்கும் தத்தகூன். இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா என்ன செய்ய வருது? நாங்க நல்லவங்களாகணும், எங்களுக்கு நல்லவங்களா இருக்கணும், மனுஷன் எல்லாருக்கும் நல்லவர்களா இருக்கணும். எனவே அந்த நல்ல குணம், பண்பாடு என்றது மனுஷன்ல ஆக முக்கியமானது. இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையில ஒழுங்குல இந்த பண்பாடு இல்லாத மனிதர்களால் தான் உலகம் நாசமாகி போயிருக்கின்றது. உலகம் பண்பாடு இல்லாதவர்களால் தான் கெட்டு போயிருக்கின்றது. பண்பாடு இழக்கப்படுகின்ற இடத்தில் எல்லாம் நல்லவைகள் இருக்க இயலாது என்றத உலகத்தில் நிறைய நாம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ரமலானுடைய நோன்பு நோட்டிருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் அழகாக தெளிவாக விலகிக் கொள்வோம், எடுத்துக்கொள்வோம், ஞாபகப்படுத்துவோம். என்னென்னு சொன்னால், இந்த உலகத்தில் எங்களோட வாழ்க்கை ஒரு காத்தான் கிடைச்சும் என்றது 100% எங்களுக்கு உண்மையா ஒரு முறைக்கான கிடைச்சிருக்கு. அப்ப நாங்க எல்லாரும் மௌத்தாயிடுவோம் தானே. இந்த வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில எதனை பெற்றுக் கொள்கிறோம், எதனை எடுத்துக்கொண்டு போறோம் என்ற அந்த வழிகாட்டலை எங்களது வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டோம் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கேளும் அல்லாஹு தஆலாக்கு அவனோடு லிங்க்ல நிறைய தொடர்புள்ள மக்களா எங்களை வச்சுக்கணும். அல்லாஹ்வோட உள்ள உறவுல எங்களுக்கு நல்ல எங்களோட போன்ல கவரேஜ் தானே. இந்த கவரேஜ் வந்து 3 நாளைக்கு தானே. அதுல 1 2 குறைய என்ன நடக்கும்? கவரேஜ் இல்லாம நாங்க என்ன செய்வோம்? ஹலோ செய்யாது அங்க கனெக்ட் வாழ்க்கைக்கு. ஏன்னா கவரேஜ் இல்லாட்டி நோ ஆன்சர். அல்லாஹ்வோட உள்ள கவரேஜ் என்ன? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வோட உள்ள கவரேஜ் எவ்வளவு இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலோக நின்று தொழுதாங்க, வீங்கிற அளவுக்கு தொழுதாங்க, குர்ஆன் ஓதிட்டு அழுதாங்க. சஹாபாக்கள் அப்படி செஞ்சாங்க, தாபியீன்கள் செஞ்சாங்க, தபா தாபியீன்கள் செஞ்சாங்க, நல்லவர்கள் செஞ்சாங்க, முத்தகீன்கள் செஞ்சாங்க, சாலிஹீன்கள் செஞ்சாங்க, மூமின்கள் செஞ்சாங்க, முஸ்லிம்கள் செஞ்சாங்க சொல்றோம் தானே. இதெல்லாம் யாருக்குள்ளது? ஏன் நாங்க இந்த தப்பான மனிதனா இருக்கப்படாது?
ஏன் நாங்கள் அந்த நல்ல சாலிஹான மனிதனா இருக்கக்கூடாது? ஏன் நாங்கள் அந்த நல்ல முஸ்லிமா இருக்கக்கூடாது? ஏன் நாங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே போனால் எல்லாத்திலையும் கூட நீங்க ஏன் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உள்ள உறவில் ஒரு பெரியர் ஏன் வருது? எது தடையா இருக்குது? ஏண்ட நடத்த தடையா இருக்குதா? ஏண்ட பேச்சு தடையா இருக்குதா? ஏண்ட வாழ்க்கை தடையா இருக்குதா? ஏண்ட பிசினஸ் தடையா இருக்குதா? ஏண்ட கூட்டாளி தடையா இருக்குதா? ஏண்ட வீட்டுல எனக்கு பிரச்சனை இருக்குதா? ஏண்ட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதா? இதுகள் தடையா இருக்குதா? இதைத்தான் கொஸ்டின் பண்ணும். அப்பதான் நம்ம பொருட்க திருந்த வேணும். நாம் அப்படி வருவோம், அப்படி வரணும். வரதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்றதை நான் நினைக்கிறேன். நாங்கள் எல்லாரும் மனதில் ஆழமாக கொள்வோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இடத்துல நான் திரும்ப ஞாபகப்படுத்த சொன்னார், ரமதான் என்றது எங்கள் அப்படி தொடர்போடு வந்த ஒரு அன்பான, இரக்கமான, ரஹ்மானால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் என்றது இல்லைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்றாங்க, அல்லாஹ் எங்களை பசியில போட்டு அவன் சந்தோஷப்படுறது ஒன்றுமே இல்லை அவனுக்கு. நாங்க பசியில இருக்கணும் அல்லாஹ் என்ன தேவை? அவன் ரஹ்மான், அல்லாஹ்ட அன்பாளன், அவன் இரக்கம். புள்ளைய பசியில இருந்து அழைச்சு விடாம யாருமா புள்ள பசியோட அழுது கொண்டிருந்தாக்கா எங்களுக்கு இறக்கமா சந்தோஷமா? அது ஒரு நாள் சந்தோஷம் இல்ல. அல்லாஹ்க்கு சந்தோஷம் நாங்க பசியில இருக்கணும். ஆனா அல்லாஹ் சொல்றீங்க லஅல்லக்கும் தத்தகூன், கொஞ்சம் பசியில இருங்க வாப்பா, உங்களுக்கு என்னையோட உள்ள உறவுல பெரிய ஒரு பாலம் கட்டப்படும், பசியில் இருக்கணுமான்னு கேட்கிறோம். இதுக்குதான் நோம்பு. எனவேதான் நோம்பு பிடிச்சிருக்க பத்தி நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க, பொய் பேசினாலும் நோம்பு பிடிச்சிடும், புறம் பேசினாலும் நோம்பு பிடிச்சிடும் என்றால் அவ்வளவு பக்குவமாக இந்த ட்ரைனிங் எடுத்தால் வாழ்க்கையிலே சப்ளை பண்ணியிருப்பாரு. அதைத்தான் செய்யணும். எல்லா இடத்திலேயும் எல்லா நிலையிலேயும் அப்படி ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு வரணுமே என்றதான் உண்மை. எனவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில், இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் மனதில் கொள்வோம், அல்லாஹ்ட்ட நிறைய நாங்கள் துஆ கேட்போம். அல்லாஹ்வோடு, யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை உன்னோடு, உன்னுடைய உறவோடு நெருக்கமான உறவு கொண்ட உள்ளங்களை சுமந்து கொண்ட மனிதர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யா முகல்லிபல் குலூப், யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக, இல்லாட்டி அலா தஆத்திக. இப்படி வர அந்த நிகழ்வை நாங்க எல்லாரும் எங்களுடைய ஞாபகத்தில் இந்த துஆவை திரும்ப 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 நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களோடு ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அந்த ஞாபகமூட்டல் ஊடாக நாங்கள் அல்லாஹ் தஆலாவை நெருங்கிக் கொண்ட, அவனோடு உறவு கொண்ட நல்ல மனிதராக ஆகுவதற்கு வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வேளையில் மார்க்க சொற்பொழிவினை நிகழ்த்தி சென்ற ஷேக் அப்துல்லா பின் ஜெயித் இஸ்லாமிய கலாசார பேரவையின் மார்க்க சொற்பொழிவாளர் ஷேக் ஜியானுத்தீன் மதனி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். ஷேக் அப்துல்லா பின் ஜெயித் இஸ்லாமிய கலாசார பேரவையின் அனுசரணையுடன் சிரவியம் கத்தார் ஏற்பாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இஃப்தார் நிகழ்வில் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது, இன்றைய தினம் இந்த இஃப்தார் நிகழ்வுக்காக நேர காலத்தோடு வருகை தந்த சிறுவர்களின் பெயர்கள் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த பெயர் பட்டியலில் இருந்து ஒருவர் வெற்றியாளராக தெரிவு செய்யப்படவிருக்கின்றார். அவருக்கான பரிசுகளும் இன்று வழங்கி வைக்கப்படவிருக்கின்றன. அந்த வகையில் இந்த நிகழ்வில் பங்கு கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற இஸ்லாமிய கலாசார முஸ்லிம் அமையத்தினுடைய தலைவர் டாக்டர் அஹ்மத் அப்துல் ரஹ்மான் தாஹா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
ஒருவருக்கான பரிசு என்பது இப்பொழுது 4 ஆக அதிகரித்திருக்கிறது. எனவே 4 சிறுவர்கள் இந்த Zuhara, ஃபாத்திமா ஜுஹாரா, Abbas, and Abbas, பெயர் கூறப்படுகின்ற சிறுமிகள் சிறுவர்கள் இந்த மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அப்பாஸ் என்ற சிறுவனை அழைக்கின்றோம். Hafsa, Aina, Hafsa Aini. மூன்றாவது இந்த வெற்றி பரிசினை பெற்றுக் கொள்வதற்காக ஹப்சா ஐடி என்ற சிறுமியை அழைக்கின்றேன். Amal, நான்காவது வெற்றியாளர் அமல். அமல் என்ற சிறுவனை அழைக்கின்றோம். Amal, மன்னிக்கவும், சிறுமி. ஷேக் அப்துல்லா பின் ஜெயித் இஸ்லாமிய கலாசார பேரவையின் அனுசரணையுடன் CWF கத்தார் ஏற்பாட்டில் இடம்பெறுகின்ற இந்த மாபெரும் இஃப்தார் ஒன்றுகூடல் நிகழ்வில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது. இன்றைய நிகழ்வின் ஆரம்பத்தில் நேர காலத்தோடு இன்றைய நிகழ்வுக்காக வருகை தந்த சிறுவர்களுக்கான பரிசுகள் அன்பளிப்புகள் தற்பொழுது வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அன்பளிப்பினை வழங்கி சென்ற இஸ்லாமிய கலாசார முஸ்லிம் அமையத்தினுடைய தலைவர் டாக்டர் அஹ்மத் அப்துல் ரஹீம் தாஹா அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன் என்ற இந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது ஒரு அழகிய கசீதா. இந்த கசீதாவினை வழங்குவதற்காக அஃபாப் மரியம் என்ற சிறுமியை அழைக்கின்றேன். அடுத்து இடம்பெறவிருப்பது இன்றைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்குமான கேள்வி பதில்
நிகழ்வு இடம்பெறப் போகின்றது. நாம் கேட்கின்ற அந்த கேள்விக்கான சரியான பதிலை வழங்கக்கூடிய அந்த வெற்றியாளருக்கு பரிசுகள் வழங்கி வைக்கப்படவிருக்கின்றன. அந்த வகையில் இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்குவதற்காக ஷேக் அந்த சிறுமியினுடைய அழகிய கசீதா இடம்பெறவிருக்கிறது. அஃபாப் மரியம் என்ற சிறுமியை அன்போடு அழைக்கின்றேன். Even said the teacher of teachers, he changed the world for the better and made us better creatures. Oh Allah, we changed ourselves, we strayed from Mu'allim. Surely we wronged ourselves. What do you say in front of him? Mu'allim. He was Muhammad sallallahu alayhi wa sallam. Muhammad, mercy upon mankind, teacher of all mankind, best in القلب. يا حبيبي يا محمد، يا شفيعي غير محمد، وروحك بحلال محمد. يا مصطفى يا إمام رسلنا، يا مصطفى يا شفيع عالمنا، يا مصطفى يا إمام رسلنا، يا مصطفى يا شفيع عالمنا. He went while others slept, while others slept he slept, while others ate he would take his last bit to the last. His only wish was for us to be among the ones who prospered. Yeah, Mu'allim, you are a true teacher. Mu'allim, he was Muhammad sallallahu alayhi wa sallam. Muhammad, mercy upon mankind, teacher of all mankind, badil qasim. Ya habibi ya Muhammad, ya shafi'i ghayri Muhammad, وروحك بحلال محمد. يا مصطفى يا إمام رسلنا، يا مصطفى يا شفيع عالمنا، يا مصطفى يا إمام رسلنا، يا مصطفى يا شفيع عالمنا. இந்த அழகிய கசீதாவினை வழங்கிச் சென்ற சிறுமிக்கு நிசாமுல்லாஹுடன் ஷேக் அப்துல்லா பின் ஜெயித் இஸ்லாமிய கலாசார பேரவையின் அனுசரணையுடன் CWF கத்தார் ஏற்பாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இஃப்தார் நிகழ்வில் நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த நபிமொழியினை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன். நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது கேள்வி பதில். இதனை வழங்கி வைப்பதற்காக அன்போடு
அழைக்கின்றேன். அஷ்ரப் ரிஸ்வின் அவர்களை அழைக்கின்றேன். Hello? Assalamualaikum warahmatullahi wabarakatuh. சில இந்த கேள்விகள் ஆண்களுக்கான கேள்விகள் 6 கேள்வி இருக்கின்றது. சார் அதில் தெரிஞ்சது யாரும் சரி தெரிஞ்சுக்கிட்டா கையை வகுத்துங்க. சில அதுக்குள்ள வந்து சொல்லலாம். சொன்னா இன்ஷால்லா அப்புறம் மதியான பேசிகள் காத்திருக்கின்றது. பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கம் ரமலான் முழுவதும் நோன்பு நோக்குவதை முஸ்லீம்கள் அவசியம் நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருக்கிறது. அதற்குரிய ஹதீஸ் ஆதாரத்தை சொல்ல வேண்டும். இதுதான் உங்களுக்கான கேள்வி. இஸ்லாமிய மார்க்கம் ரமலான் மாதம் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று பருவமடைந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இஸ்லாம் கடமைப்படுத்துகின்றது. இந்த வகையில் அதற்குரிய ஹதீஸை சொல்லக்கூடியதற்கு பரிசு காத்திருக்கிறது. யார் தெரிஞ்சால் கையெழுத்தலாம். இஸ்லாமிய கடமைகளில் ரமலான் மாதம் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கட்டாயமும் பிடிக்க வேண்டும். அதற்குரிய ஆதாரமான ஹதீஸை கூறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை கடமைகள் செலுத்த அந்த ஹதீஸ் சொல்றாங்க. விடை தெரிந்தவர்கள் கை உயர்த்தலாம். அடுத்த கேள்வி, இஸ்லாமிய நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆண்டு எது? ஹிஜ்ரி ஆண்டு எப்போது கடமையாக்கப்பட்டது என்பதுதான் இதற்கான கேள்வி. காடங்கடா Hijri 5. ஹிஜ்ரி 5 சரியான விடை. ஹிஜ்ரி 2. அங்க சொல்லிட்டாரா? ஓடி சொல்லிட்டாரா? நீங்க என்ன? ஹிஜ்ரி 2. ஓகே, சரியான விடை. தற்பொழுது 2 கேள்விகள் உங்களிடம் கேட்கப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒரு கேள்விக்கு மாத்திரமே சரியான பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அவருக்கான அந்த அன்பளிப்பு பரிசு தற்பொழுது வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த
இந்த நேரத்தில் பெண்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியும் இடம்பெறவிருக்கிறது. இஃப்தாருடைய நேரம் என்பதனால் நாங்கள் இஃப்தாருக்கு பிறகு நாங்கள் இந்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நாங்கள் கொண்டு செல்ல காத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த கேள்வி பதில் நிகழ்வினை தொகுத்து வழங்கிய மதிப்புக்குரிய ஷேக் ரிப்ஸி அவர்களுக்கு எமது ஜஸாக்கல்லாஹு கைரன் என்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு நோன்பாளிக்கு இருக்கின்ற சந்தோஷம் அந்த நோன்பு திறக்கின்ற தருவாயில் என்பதனை நாம் எல்லோரும் உணர்ந்திருக்கின்றோம். ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கின்ற நேரத்தில் மிக பெரும் சந்தோஷத்துடன் இருப்பார். இப்பொழுது நாங்கள் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு இரட்டிப்பு சந்தோஷத்தை உங்களுக்காக வழங்குகின்றோம். இன்றைய தினம் 4 மொபைல் உங்களுக்காக அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்படவிருக்கின்றது. அதாவது இன்றைய தினம் இந்த இஃப்தார் நிகழ்வுக்காக வருகை தந்தவர்களினுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இங்கு குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படுகின்ற அந்த 2 வெற்றியாளருக்கு 2 மொபைல் போன்கள் ஆண்கள் பகுதிக்கும், அதே போன்று பெண்கள் பகுதிக்காக இன்னும் 2 மொபைல்கள் அன்பளிப்பாக வழங்கப்படவிருக்கின்றன. இந்த செய்தியோடு மற்றும் ஒரு செய்தியை உங்களோடு நாங்கள் பரிமாறிக்கொள்ள போகின்றோம். 10 வெற்றியாளருக்கு, அதாவது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற 10 வெற்றியாளர்களுக்கு 300 ரியால் பெறுமதியான கிஃப்ட் வவுச்சரும் அன்பளிப்பாக வழங்கப்படவிருக்கின்றன என்ற இந்த செய்தியை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இஃப்தார் நிகழ்வை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது மக்ரிபுக்கான அதானுடைய நேரம். Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله
أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله
நீ சாப்பிடு. நீ சாப்பிடுற. நீ சாப்பிடு. நாங்களும் காலி அடி அடிக்கோம். നമ്മുടെ സമൂഹത്തിൽ സ്പെഷ്യലാണ്
ஒரு முக்கிய அறிவித்தல், சாப்பிட்ட பிறகு உங்களுடைய பாக்ஸ் எல்லாவற்றையும் உங்களுடைய அதாவது வெளியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற குப்பை தொட்டியில் போடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உது செய்யாதவர்கள் வெளியில் சென்று உது செய்யக்கூடிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இப்பொழுது மகரிவுக்கான தொழுகை இடம்பெற்றிருக்கிறது. தயவு செய்து இந்த விடயத்தை நினைவு வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله استقيموا اعتدلوا الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات
الله بأحكم الحاكمين. الله الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. الله
have the showdown here. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.